உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் அதுபா என்று சொல்லக்கூடிய ஒரு ஒட்டகம் ஒன்று இருந்தது. அந்த ஒட்டகத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், அந்த ஒட்டகத்தை யாராலும் முந்தி செல்ல முடியாது. அவ்வளவு ஆற்றல் படைத்த ஒட்டகம் அது. அதிவிரைவாக செல்லக்கூடிய ஒரு சக்தியை அல்லாஹ் அந்த ஒட்டகத்திற்கு நபிகள் நாயகத்தின் மூலியமாக அல்லாஹ் தந்திருந்தார். ஒரு நாள் ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கிறது. அந்த நிகழ்வின் மூலியமாக இந்த உம்மத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கும் பாடம், படிப்பினைகள், இவைகள் குறித்து இந்த ஹதீஸ் நமக்கு அழகான பல்வேறு தகவல்களை சொல்லித் தருகிறது. ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸு நசாஇ என்ற ஹதீஸ் கிதாபிலே 3590வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, கானத்தில் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நாக்கத்துன், ஒரு ஒட்டகம் ஒன்று இருந்தது. துசம்மா, அதனுடைய பெயர், அந்த ஒட்டகத்தினுடைய பெயர் அதுபா. அதுபா என்று பெயர் வைக்கப்பட்ட ஒரு ஒட்டகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் இருந்தது. லா துஸ்பகு, அந்த ஒட்டகத்தினுடைய சீர்மீக சிறப்பு என்னவென்றால், அந்த ஒட்டகத்தை யாராலும் முந்தி செல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்த ஒரு அற்புதமான ஒரு ஒட்டகம். ஒரு நாள் ஃபஜாஅ அஅராபிய்யுன் அலா குஊதி, ஒரு கிராமத்திலிருந்து ஒரு வாலிப நபர் வருகிறார். அந்த வாலிப நபர் தன்னுடைய ஒட்டகத்திலே அமர்ந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த நேரத்தில் ஃபஸபகஹா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அதுபா என்று சொல்லக்கூடிய அந்த ஒட்டகத்தை அந்த வாலிபருடைய ஒட்டகம் முந்திவிட்டது. இதை பார்த்த நபித்தோழர்கள் ஃபஷக்க தாலிக அலல் முஸ்லிமீன், முஸ்லிமான மூமினான அந்த நபித்தோழர்களுக்கு மத்தியில் இது அவர்களுக்கு ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தியது. நபிகள் நாயகத்தினுடைய ஒட்டகத்தை விட இவருடைய ஒட்டகம் முந்திவிட்டது என்ற ஒரு வருத்தம், ஒரு கவலை. இந்த கவலையை அறிந்து கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் பார்த்தும் சஹாபாக்களையும் பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன ஹக்கன் அலல்லாஹி அல்லா யர்தஃபிஅ மினத் துன்யா ஷைஉன் இல்லா வதஅஹு. மூமினீன்களே, முஸ்லிம்களே, நபித்தோழர்களே, இந்த உலகத்தில் உயர்ந்து கொண்டிருக்கும் எந்த ஒன்றையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு நாள் தாழ்த்தாமல் விடமாட்டான் என்று சொன்னார்கள். அதாவது உலகத்தில் எதெல்லாம் உயர்ந்து சென்று கொண்டிருக்கின்றதோ அது உயர்ந்து கொண்டே இருக்கும் என்பதாக யாரும் எண்ணி விடாதீர்கள். இன்றில்லை என்றாலும் ஒரு நாள் கண்டிப்பாக அது தாழ்வை சந்திக்கும் என்ற ஒரு அற்புதமான ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு விளக்கி தந்தார்கள். இந்த ஹதீஸிலிருந்து நிறைய தகவல்கள் இமாம்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். முதலாவது என்னவென்றால், பொதுவாகவே ஒரு காலத்தில் வெற்றி பெற்றவர் பின்னர் சோதனையை சந்திக்கலாம் என்ற ஒரு தகவல் இந்த ஹதீஸுக்குள்ளே இருக்கு. வெற்றி மட்டுமே ஒரு மனிதனுடைய வாழ்வாக இருக்காது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவனுக்குள்ளே சோதனையையும் கொடுப்பான், அதே நேரத்தில் தோல்வியையும் கொடுப்பான். அது எந்த ரீதியாக இருந்தாலும் சரி, அவன் புகழ் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், செல்வம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், ஆட்சி அதிகாரத்தினுடைய
அந்த விஷயமாக இருக்கட்டும், அவனுடைய உடல் வலிமையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி இந்த உலகத்திலே அது நிரந்தரம் இல்லை என்ற ஒரு செய்தியை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த ஹதீஸில் அந்த அதுபாங்கிற ஒட்டகம் எப்பொழுதுமே வெற்றி பெறக்கூடியதாக இருந்தது. ஆனால் ஒரு நாளில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபிகள் நாயகத்தினுடைய அந்த ஒட்டகத்தையே அல்லாஹ் தோற்கடித்தான். எதற்கு தெரியுமா? இந்த உம்மத்திற்கு பாடங்கள் படிப்பினைகள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அதை செய்தான். இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம், இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய பாடம், எப்பொழுதும் நான் மட்டும்தான் மேலானவன் என்று நினைக்க கூடாது. அது மட்டுமல்ல, இந்த உலக வெற்றி என்பது நிரந்தரம் இல்லை என்பதையும் ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. உயர்வு வந்தால் என்றாவது ஒரு நாள் நாம் எவ்வளவு உயர்ந்து கொண்டே இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் பணிவோடு தாழ்மையோடு நாம் இருக்க வேண்டும் என்ற அழகான செய்தியையும் இந்த ஹதீஸின் மூலியமாக நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் இந்த ஹதீஸில் இந்த நிகழ்வை பார்த்த சஹாபாக்கள் முஸ்லிம்களுக்கெல்லாம் ஒரு கவலை ஏற்பட்டுச்சா இல்லையா? அவங்க கவலைப்பட்டாங்க, மன வருத்தம் ஏற்பட்டுச்சு. அந்த நேரத்தில் அந்த முஸ்லிம்களுடைய சஹாபாக்களுடைய மனநிலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருத்தினாங்க. என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களுடைய ஒட்டகத்தை இன்னொரு நபருடைய ஒட்டகம் முந்தி செல்லுகின்ற பொழுது அவங்க கோபப்படலை. இந்த ஹதீஸில் அவங்க கோபப்படலை. ஒரு மனிதனுக்கு கோபம் எப்பொழுதும் வந்துவிடக்கூடாது. நம்மோடு ஒரு போட்டி போட்டுக்கொண்டு வருகின்ற பொழுது அவரின் மீது நமக்கு பொறாமை, அவரின் மீது நமக்குள்ள கோபம் எப்பொழுதுமே வரக்கூடாது. அதை அழகான நடைமுறையில் அதை சரி செய்ய வேண்டும் என்பதையும் இந்த ஹதீஸில் நம்ம பார்க்கிறோம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஒட்டகத்தை அது முந்தி செல்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த ஒட்டகத்தினுடைய பெருமையை பற்றியும் பேசவில்லை. என் ஒட்டகம் அப்படி இப்படி அந்த மாதிரி இந்த மாதிரி நான் அப்படி இப்படின்னு நம்ம பேசுகிறோமா இல்லையா? ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு அது மாதிரி பெருமையாகவும் பேசலை. உலகத்தினுடைய நியதியை சஹாபாக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக் கொடுத்தார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பணிவான அந்த உயர்ந்த பண்பை நமக்கு காட்டுகிறது. எப்பொழுதுமே ஒரு மனிதனிடத்தில் பணிவு இருக்க வேண்டும், தாழ்மை இருக்க வேண்டும், அவன் பணிந்து நடக்க வேண்டும். அவனிடத்தில் அந்த பெருமை ஒருபொழுதும் வந்துவிடக்கூடாது என்பதையும் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. அதே போன்று இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு தகவல்களை நமக்கு இமாம்கள் வடிவமைத்து தருகின்ற பொழுது மனிதனுக்கு எப்பொழுதுமே அகம்பாவம் இருக்கக்கூடாது என்கின்றார்கள். காரணம், பதவியின் மூலியமாக கிடைக்கக்கூடிய அந்த பதவியின் மூலியமாக அவனுக்கு வரக்கூடிய அகம்பாவங்கள், செல்வத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய அந்த பெருமை, அதே போன்று அறிவு அதிகமாகிவிட்டால் என்னை விட தலை சிறந்தவன் இல்லை என்று மக்கள் பாராட்ட வேண்டும் என்பதாக நினைக்கக்கூடிய அந்த எண்ணம், இதெல்லாம் ஒருபொழுதும் வந்துவிடவே கூடாது என்பதையும் ஹதீஸினுடையாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த ஹதீஸ் நமக்கு ஒரே ஒரு நிகழ்வின் மூலியமாக, ஒரே ஒரு சம்பவத்தின் மூலியமாக நமக்கு கற்றுத்தருகிறது. கண்ணியமான பெருமக்களே, நாம் இந்த ஹதீஸிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய படிப்பினைகள் என்னவென்றால், இந்த உலகத்திலே வெற்றி என்பது யாருக்கும் நிரந்தரம் அல்ல என்பதை நினைவிலே வைத்துக்கொண்டு நாம் பயணிக்க வேண்டும். எப்பொழுதுமே அந்த அகம்பாவத்தில் போயிடவே கூடாது. நம்மதே வெற்றி பெற போகிறோம், வெற்றி பெற்றுக்கிட்டே போவோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்தாலும் அல்லாஹுவை பயந்து நாம் நடக்க வேண்டும் என்பதை சொல்லித் தருகிறது. இரண்டாவது, இந்த ஹதீஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய, நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தகவல் என்னவென்றால், ஒரு முஃமினுடைய உயர்ந்த பண்பு என்பது தன்னடக்கம். அந்த தன்னடக்கம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லித் தருகிறது. மூன்றாவதாக, தோல்வி வந்தாலும் எப்பொழுதும் மனம் உடையக்கூடாது என்ற தகவலும் இந்த ஹதீஸின் மூலியமாக நம்ம பார்க்கிறோம். தோல்வி வந்துருச்சு அப்படின்னா உடஞ்சு போய் உட்கார்ந்துடக்கூடாது. அடுத்தடுத்து என்ன நகர்வு அப்படிங்கிறத பார்த்து நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதையும், அதே நேரத்தில் கடைசியாக எல்லா நிலைகளிலேயும் எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவால் மாற்ற முடியும் என்ற அழுத்தமான நம்பிக்கை ஒவ்வொரு முஃமினுடைய உள்ளத்திலேயும் இருக்க வேண்டும். அல்லாஹ் நினைச்சா எதையுமே எப்படியும் மாற்றிடுவான் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அழுத்தமான நம்பிக்கை நம் மனசில் நம்மள்கிட்ட இருக்கணும்.
இன்னைக்கு நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலே இதுக்கு பெரிய ஒரு உதாரணமாக இருக்கா இல்லையா? அல்லாஹ் நினைச்சது ஒன்று, நம்ம நினைச்சது ஒன்று. அவனுடைய பார்வையில் அதில் ஹைர் இருக்கு, நல்லது இருக்கு, அதனால அல்லாஹ் மாத்திட்டான். அது மாதிரி இதுதான் நடக்கும் என்பதாக உறுதியாக நாம் இருக்கக்கூடாது. எதையும் மாற்றக்கூடிய தகுதியும் சக்தியும் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்ற மனநிலையோடு நம்முடைய வாழ்வை கடந்து செல்ல வேண்டும் என்ற அற்புதமான விஷயங்களை பாடம் நடத்தி காட்டுகிறது இந்த ஹதீஸ். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எந்தெந்த ஒழுக்கவியல் சார்ந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதையெல்லாம் முழுமையாக பேணி நடக்கக்கூடிய நல்ல முஃமினீன்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.